ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு வரலாறு கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்காம போயிடாதீங்க. குறிப்பாக இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கீ எல்லாமே இருக்குது. எல்லா 2 மார்க்கு 5 மார்க்கு மேப்பு பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்சர்ஸுமே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்குங்க. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸ், அப்டேட்ஸு, கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ தகவல்கள்லாம் எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்து சேர்ந்துரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன்சர் கீயோட உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டுறேன். இதில் பாருங்கள் 1 மார்க் பாருங்கள். 21 மார்க் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. அதில் பாருங்கள் ஒவ்வொரு கொஷினாக நான் உங்களுக்கு வந்து படிக்கிறேன், நல்லா ஷோ பண்ணுறேன். எப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி இது வந்து படிச்சிருக்கீங்களா, அப்ரோச் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து கல்கத்தாவில் வந்து அணுசீலன் சமிதியை வந்து நிறுவியவர் யாருன்னா ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். ஸோ அவங்க தான் வந்து அதை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து 3வது பாருங்கள், பொருத்தமான விடையை வந்து தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஜின்னாவை வந்து அது கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜின்னாவை வந்து இந்து முஸ்லீமுடைய ஒற்றுமையினுடைய தூதர் அப்படின்னு சரோஜினி அம்மையார் வந்து அழைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து சரிதான். அதுக்கான காரணம் வந்து லக்னோ ஒப்பந்தத்தினுடைய தலைமைச் சிற்பி ஜின்னா ஆவார்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கூற்றுக்கான விளக்கமும் அதுதான். ஸோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள், பின்வருவற்றை பொருத்தி சரியான விடையை வந்து இது பண்ணுங்கள். நாமசூத்ரா இயக்கம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா கிழக்கு இந்தியாவில் இருந்துச்சு. ஆதி தர்ம இயக்கம் வந்து எங்கே இருந்ததுன்னா வடமேற்கு இந்தியாவில் இருந்துச்சு. சத்திய சோதக் இயக்கம் வந்து எங்கே இருந்ததுன்னா மேற்கு இந்தியாவில் இருக்குது. திராவிட இயக்கம் வந்து நம்மளுடைய தென்னிந்தியாவில் இருக்குங்க. ஸோ அதுதான் சரியான விடை. ஆதான் வந்து 4வது கொஸ்டின் சரியான விடை. 5வது கொஸ்டின் பாருங்கள், முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடுச்சுன்னா பம்பாய் மற்றும் தானே. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஓடிச்சு. அதுக்கடுத்து எப்போது வந்து முஸ்லீம் லீக் வந்து நேரடி நடவடிக்கையினால் வந்து அனுசரித்தாங்கன்னா அது ஆகஸ்ட் 16 1946 தான் அனுசரிச்சிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பின்வருவற்றை பொறுத்து சரியான விடையை வந்து தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அமெரிக்க குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னா எஃப்டி ரூஸ்வெல்ட், ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்க தான். அடுத்து சீன குடியரசுத் தலைவர் வந்து யாருன்னா ஷியாங்கே ஷேக்கு. பிரிட்டிஷ் பிரதமர் வந்து சர் வின்ஸ்டன் சர்ச்சில். ஜப்பான் பிரதமர் வந்து டோஜா. ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி வந்து வேவல் பிரபு. அதுக்கடுத்து காலவரிசைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் வந்து காலவரிசைப்படுத்த போகும்போது பார்த்தோன்னா சரியான விடை வந்து 2, 1, 3 தாங்க வரும். நேருவின் தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்திய சுதந்திரம் குறித்து கிளமெண்ட் அட்லி வந்து அறிவிப்பார். மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து வரும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வந்து எப்போது நடைபெற்றது பார்த்தீங்கன்னா டிசம்பர் 9, 1947 நடைபெற்றிருக்குங்க. அந்த முதல் கூட்டத்துக்கு வந்து தலைமை யாருன்னா மூத்த உறுப்பினர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து இருந்திருப்பாங்க. தென் அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள், சரியான விடை வந்து தேர்வு செய்க. ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அதனுடைய முக்கிய நோக்கத்தில் ஒரு பகுதியை எட்டியது. பல நிலச்சுவான்தாரர்கள் வந்து குத்தகைதாரர்களை வெளியேற்றி நிலம் அவர்களது கட்டுப்பாட்டின் கீழ் வேளாண்மையில் உள்ளதாக உரிமை கோரினர் அப்படின்னா கூற்று காரணம் சரிதாங்க. காரணம் வந்து கூற்றை விளக்குது. அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அது எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதுன்னா 2005 தான். எம்ஜிஆர் ரேகாசு. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எவருடைய வெற்றி பெரிதும் ஊக்கம் தந்ததுன்னா கொலம்பஸோடைய வெற்றி வந்து நிறைய வந்து தந்துச்சு. ஏன்னா அவர் தான் வந்து நிறைய நாடுகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணார் கடல் வழி பயணம் மேற்கொண்டு. இப்போ அதுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அவருடைய வெற்றி வந்து பெரிதும் ஊக்கம் தந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டில் சிறை தகர்ப்பு அது எதில் நடைபெற்றதுன்னா 1789 ஜூலை 14. எந்த நகரம் வந்து காட்டன் போலீஸ் எனும் புனைப்பெயர் பெற்றது அப்படின்னா மான்செஸ்டர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரு உலகங்களினுடைய நாயகன் என கொண்டாடப்படுபவர் யாருன்னா கரிபால்டி, அவர் தான். அதுக்கடுத்து வந்து முசோலினி ஆசிரியராக பணியாற்றிய பத்திரிகையினுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அவந்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 18வது 19வது 20வது கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய படைகளை ஆகஸ்ட் 1942 பசிபிக் பகுதியில் தலைமையேற்று வழிநடத்தியவர் யாருன்னா மெக் ஆர்த்தர். பனிப்போர் எனும் சொல்லி உருவாக்கியவர் ஜார்ஜ் ஆர்வெல். சோவியத் யூனியன் வந்து டிசம்பர் 8, 1991 சிதறுண்டதுங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தென் 1 மார்க் தாண்டி வந்தீங்கன்னா பகுதி 2க்கு வந்து வரும்போது 7, 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக வந்து ஷோ பண்ணுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் படிக்கிறேன். நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதான்னு பாருங்கள். எல்லா கொஷினுமே நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். அப்போ பாருங்கள், 30வது வினா வந்து இதில் கட்டாயம் அரசியலமைப்பு சரத்து 370 முக்கியத்துவம் வந்து என்ன அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். ஸோ அது வந்து நீங்கள் எழுதுனது போக மீதி இருக்கக்கூடியதில் வந்து 6 கொஷின் எழுதணும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் வந்து இருக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இல்பர்ட் மசோதாவினுடைய முக்கியத்துவம் பற்றி விவாதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் வெளியிட்ட புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகையினுடைய பெயர்களை எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது லாகூர் சதி என்று அழையப்படக்கூடிய நிகழ்வை பற்றி கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் கொடையினுடைய சிறப்பை வந்து கேட்டிருக்காங்க. பூமிதான இயக்கம் பற்றி எழுத சொல்லியிருக்காங்க.
பாஸ்டன் தேநீர் விருந்து குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? அப்புறம் ஜட்லாந்து போரினுடைய முக்கியத்துவத்தை பற்றி எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ரோம் பெர்லின் அச்சின் உருவாக்கத்திற்கு பின்புலமாக அமையப்பட்டது எதுன்னு சொல்லியிருக்காங்க. சீட்டோ பற்றி குறிப்புரை கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்டுங்க. நோட் பண்ணிக்கோங்க. கட்டாய வினா ஃபஸ்ட்டே அதை நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே படிச்சுக்கோங்க சாய்ஸ் விடாமல். அடுத்து பகுதி 3 வந்தீங்கன்னா 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40வது கொஷின் உங்களுக்கு கட்டாயம் கொஷின். சூயஸ் கால்வாய் சிக்கல் குறித்து சுருக்கமாக நீங்கள் எழுதணும். அதை எழுதி முடிச்சது போக மீதி இருக்கிறதுல வந்து சாய்ஸ் விட்டு 6 கொஷின் எழுதணும். ஆனால் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இப்போ இந்த கொஷினுக்கும் ஆன்சர் கீ வந்து லாஸ்ட் இருக்குது. நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் பாருங்கள். எப்படி நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அலிப்பூர் வெடிகுண்டு வழக்கினுடைய முக்கியத்துவம் குறித்து எழுதணும். பூனா ஒப்பந்தத்தினுடைய முக்கியத்துவம் யாது? 1909ஆம் ஆண்டு மிண்டோ மாநில சீர்திருத்தங்களுடைய முக்கியத்துவம் கூறுக. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ இருக்குங்க இல்லையா, அதை பற்றி குறிப்பு எழுதலாம். பஞ்சசீல கொள்கையினுடைய 5 கோட்பாடுகள். இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியினுடைய விளைவுகள் என்னென்ன? செப்டம்பர் படுகொலைகள் எதனால் வந்து ஏற்பட்டது? அகழிப்போர் எவ்வாறு நடத்தப்பட்டது? இந்தோனேஷியா விடுதலைக்கு சுகர்னோ ஆற்றிய பங்கை வந்து மதிப்பிடணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்து வந்தீங்கன்னா பகுதி 4 வாங்க. பகுதி 4 வந்து 5 மார்க் நீங்கள் எழுதணுங்க. இதுலேயுமே எய்தர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஷின் நம்மகிட்ட கொடுக்குறாங்கன்னா எல்லா கொஷினுமே நம்ம முதல்ல அதில் படிச்சிருக்கணும். அப்போ தான் நல்ல மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இதிலே நீங்கள் சாய்ஸ் விட்டு படிச்சிக்காதீங்க. சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. எழுதும்போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இதில் பாருங்கள், ஒவ்வொரு கொஷினாக படிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற காரணமான சமூக பொருளாதார காரணிகளை ஆய்க, அல்லது லக்னோ ஒப்பந்தத்தினுடைய முக்கிய அம்சங்களை வந்து முன்னிலைப்படுத்துக. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து வஉசி அவங்க தான் வந்து சுதேசி இயக்கத்தை முன்னெடுத்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காளியா லாவோ அப்படின்ற அது கப்பல் வந்து ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே அவர் வந்து விட்டிருப்பார். அதை பற்றிலாம் நீங்கள் வந்து எழுதலாம். அல்லது டாக்டர் அம்பேத்கரனுடைய கல்வி பணி குறித்து, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சமூக நீதிக்காக அவர் வந்து செயலூக்கத்தை வந்து முதன்மைப்படுத்தி நம்ம எழுதலாம். அடுத்து பகத்சிங் புரட்சிகர தேசிய மதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டுச் சென்றதை எழுதலாம். அல்லது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய போக்கை வந்து விவாதிக்கலாம். சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடலாம். அல்லது இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஃப்ளாரன்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பை வந்து ஆராயலாம். ஒருங்கிணைந்த ஜெர்மனியினுடைய உண்மையான வடிவமைப்பாளர் பிஸ்மார்க்கே என ஏன் சொல்லப்படுதுன்றதை நம்ம வந்து எழுதலாம். அல்லது மார்க்ஸ் தீப்பொறியை வந்து வழங்குறதுக்கும் அதை வந்து லெனின் தீபமாக ஏற்றினார் அப்படின்றத தெளிவுபடுத்தலாம். 2ஆம் உலகப் போரினுடைய விதைகளை வெர்சைல்ஸ் ஒப்பந்தமே தூவியது அப்படின்றத தகுந்த காரணத்தோடு விளக்கலாம். அல்லது இந்திய தேசிய இயக்கம் நடைபெற்ற கீழ்கண்ட இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கலாம். எப்போதுமே நீங்கள் வந்து மேப்பு காலக்கோடு நல்லா படிச்சுக்கோங்க. எப்போதுமே சோஷியல் சயின்ஸில் வந்து அது ஹிஸ்ட்ரியில் சோஷியல் சயின்ஸில் நமக்கு அது ரொம்ப தான் இம்பார்ட்டண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாலியன் வாலாபாக்கு, தண்டி, கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற இடம், பாரக்பூர், வேதாரண்யம், இதை வந்து நீங்கள் இந்தியன் மேப்பில் வந்து குறிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வரங்க. அடுத்து உலகளாவிய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதில் ஐநா சபையினுடைய பங்கை விளக்கலாம். அல்லது அமெரிக்க விடுதலை போரினுடைய ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோடு காட்டி நீங்கள் எழுதலாம். ஸோ காலக்கோடு மேப்பெல்லாம் ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னொரு டைம் கூட ஷோ பண்ண நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஆன்சருக்கு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ மேப் பாருங்கள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம் வந்து மேலே இருக்குது. அடுத்து கேதா சத்தியாகிரகம், தண்டி யாத்திரை, பாரக்பூர் இங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து வேதாரண்யம் இங்கே இருக்குது. ஸோ இதை இந்தியன் மேப்பில் நம்ம பார்த்துட்டோமா? இன்னொரு டைம் ஷோ பண்ணுற பாருங்கள். வேதாரண்யம், தண்டி, பாரக்பூர், கேதா சத்தியாகிரகம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 2 மார்க்கு. ஹில்பர்ட் மசோதாவுடைய முக்கியத்துவம், அன்னி பெசன்ட் அம்மையார் வெளியிட்ட புத்தகம் மற்றும் வாராந்திர பத்திரிகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகம் வந்து அதில் தப்பாக இருக்கும். அதில் என்ன புத்தகம்னா, விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது அப்படின்றது தான் அந்த புத்தகம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 21 கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ 23வது கொஸ்டின் அதை நோட் பண்ணிக்கோங்க. 3 கொஸ்டினுமே ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போதுன்னு நினைக்காதீங்க, பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள் 24, 25, 26 3 கொஸ்டின். ஆகஸ்ட் கொடையினுடைய சிறப்பு, பூமிதான இயக்கம் பற்றி எழுதுக, பாஸ்டன் தேநீர் விருந்து குறித்து நீங்கள் அறிந்தது என்ன, இது நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து 27வது கொஸ்டின். ஜட்லாந்து போரினுடைய முக்கியத்துவம் எடுத்து எம்புக. வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இது கூட தான் சேரும். இந்த ஜட்லாந்து போரினுடைய முக்கியத்துவத்துடைய அந்த இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டாகவே. அடுத்து 28வது கொஸ்டின், 29வது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ரோம் பெர்லின் அச்சினுடைய உருவாக்கத்திற்கு பின்புலமாக அமையப்பட்டது எது? அப்புறம் நேட்டோவை போல ஏன் சீட்டோ வந்து பிரபலம் அடையலை, அதை நீங்கள் எழுதணும். அடுத்து அரசியலமைப்பு சரத்து 370 முக்கியத்துவம், ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கினது தான் அது வந்து அது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பகுதி 3 வந்தீங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பினுடைய வழக்கினுடைய முக்கியத்துவம், சிஆர் தாஸ் இருக்காங்களா, சித்தரஞ்சன் தாஸ், அவர் தான் அந்த புரட்சிகர தேசியவாதிகளுக்கு சார்பாக வாதாடி இருப்பார். பூனா ஒப்பந்தத்துடைய முக்கியத்துவம், அதையும் பார்த்துக்கோங்க. பூனா ஒப்பந்தம் எதுக்காக கொண்டு வந்ததுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. தென் 31, 32 எழுதிட்டிங்களா? அடுத்து பாருங்கள் 1999ஆம் ஆண்டினுடைய மிண்டோ மாநில சீர்திருத்தத்தினுடைய முக்கியத்துவம்,
அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி வழங்கி அரசமைப்பு சார்ந்த அடையாளமாக வழங்கினாங்க. வகுப்புவாரி தனித்தொகுதியெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க. இந்துக்கள் முஸ்லீமும் முழுமையாக அந்நியப்படுத்து, அதெல்லாம் நிறைய நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், டாடா இரும்பு இயக்கி நிறுவனம் அதை பற்றி குறிப்பு. பஞ்சசீல கொள்கையினுடைய 5 கோட்பாடுகள் அது நோட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியாவில் பசுமை புரட்சியினுடைய விளைவுகள், செப்டம்பர் படுகொலைகள் வந்து எதனால் ஏற்பட்டது, இந்த 2 கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அகழிப்போர் நடத்தப்பட்டது, எவ்வாறு நடத்தப்பட்டது, இந்தோனேஷிய விடுதலைக்காக சுகர்ணி ஆற்றிய பங்கு, இதை வந்து அகழிப்போர் எவ்வாறு நடத்தப்பட்டது அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இதை காட்டுறேன். இந்தோனேஷிய விடுதலைக்கு சுகர்ணி ஆற்றிய பங்கு இதுதான். அடுத்து வந்து சூயஸ் கால்வாய் சிக்கல் குறித்து சுருக்கமாக எழுதுறது, இது எழுதிட்டிங்களா? அடுத்து வந்து பகுதி 4 பாருங்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் தேசிய உணர்வு தோன்ற சமூக பொருளாதார காரணிகள், இந்த 5 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. புதிய நில உடைமை உரிமை, கட்டுப்பாடுகளற்ற வணிகக் கொள்கை, அவுரி புரட்சி, இந்தியாவில் பஞ்சங்கள், ஒப்பந்த கூலி தொழிலாளர், இதுதான். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து லக்னோ ஒப்பந்தத்திற்கான முக்கிய அம்சம், இது 2 அம்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை பாருங்கள், நோட் பண்ணிக்கோ. வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 2, கீழே 3, 4, 5, 6, 7 இருக்குது பாருங்கள். 5, 6, 7 இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து சுதேசி இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், வட்டார மொழி பத்திரிகை கொண்டு வந்தது, சொற்பொழிவு கலை நடத்தினது, நீராவி கப்பல் விட்டது, கோரல் நூற்பாலை போராட்டம், சுப்பிரமணிய சிவா வஉசி கைது பண்ணது, சுப்பிரமணிய பாரதி வந்து ஒரு தேசிய கவியாக உருவானது, தேசியவாதியாக உருவானது, இது எல்லாமே நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்த சுதேசி இயக்கம் தான். இப்போ பாருங்கள் 3, 4, 5 எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கலெக்டர் ஆஷ் படுகொலை, அவரது வந்து கலெக்டர் இப்போ ஆஷ் படுகொலை வந்து நடந்திருக்கும் அதுவும். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 42வது கொஷின், அம்பேத்கருடைய அந்த கல்வி பணி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த மகத் சத்தியாகிரகம் நடத்தியிருப்பார், பூனா ஒப்பந்தம் நடத்தியிருப்பார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றினது, அதை எழுதிக்கோங்க. அடுத்து வந்து பகத்சிங்கினுடைய புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை வந்து தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது, ஃபஸ்ட் 4 பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பகத்சிங்கினுடைய மரண தண்டனை வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பகத்சிங்கினுடைய முழக்கங்கள், அதை இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், 5 நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தினுடைய போக்கு, அதில் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு செய்யலை செத்துமடின்ற முழக்கத்தை வந்து காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வெள்ளையனே வெளியேறு போராட்டம், அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகள், கட்டவிழ்த்த வன்முறைகள், இயக்கத்தினுடைய பரவலும் அதனுடைய தீவிரமும், இதுக்கு வந்து ரகசிய வானொலி ஒளிபரப்புன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுவும் இருக்கும், அதையும் படிச்சுக்கோங்க. அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இதோ பாருங்கள், இதுதான். ஓகேங்களா? அடுத்து வந்து சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம், அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டு, எழுத்தறிவு நிலை உயர்ந்தது, பள்ளிகள் அதிகரித்தது, பல்கலைக்கழகங்கள் அதிகரித்தது. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் பாருங்கள், இடைநிற்கக்கூடிய குழந்தைகள், அவங்கள பற்றியும் இடைநிற்றலை தரக்கூடிய திட்டங்களும் வகுக்கப்பட்டுச்சு, அதையும் எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இத்தாலிய மறுமலர்ச்சிக்கு ஃப்ளாரசன்ட் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பு, அது பாருங்கள், ஷோ பண்ணுறேன். 1, 2, 3, 4 அந்த 5 பாயிண்ட்டு, 6, 7 இந்த பாயிண்ட் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து வந்து ஒருங்கிணைந்த ஜெர்மனியுடைய உண்மையான வடிவமைப்பாளர் பிஸ்மார்க்கே என ஏன் வந்து சொல்லப்படுது, அதை எழுதிக்கோங்க. இந்த கொஷின் தான், அது ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 45வது கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சரு ஃபஸ்ட்டு பேராகிராஃப், அந்த மார்க்சியமும் அதனுடைய தாக்கமும், அது நீங்கள் எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து ரஷ்ய புரட்சியில் லெனினுடைய பங்கு, அதை எழுதிக்கோங்க. வீடியோ வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2ஆம் உலகப் போரினுடைய விதைகளை வந்து வெர்சேஸ் ஒப்பந்தமே துவங்கியது அப்படின்றது தகுந்த காரணத்தோடு விளக்கணும். அது வெர்சேஸ் ஒப்பந்தம் துவங்குனதில் 4 பாயிண்ட்டு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, இந்த பாயிண்ட்டையும் எழுதிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா கொஷின் முடியுது. ஸோ இதோட ஆன்சர் கீ உங்களுக்கு முடியுது. அப்போ ஆன்சர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.